பிரைஸ் தி லார்ட். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். நண்பகலில் யாக்கோபின் கிணற்றில் ஒரு சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்தார். ஒரு சிலர் மட்டுமே தண்ணீர் மொண்டு கொள்ள அப்பொழுது வருவார்கள். அவர்களோட சம்பாஷணை குடிக்கும் தண்ணீர் பற்றி ஆரம்பித்தது. ஆனால் இயேசு அதை ஜீவ தண்ணீர் என்று திருப்பி விடுகிறார். அது பரிசுத்த ஆவியானவர் மூலம் அடைகிற நித்திய ஜீவன் அடையாளப்படுத்துகிறது. அந்த பெண் இன்னும் புரிந்து கொள்ளாமல் ஒரு காலம் தாகம் உண்டாகாத அந்த ஜீவ தண்ணீரை திருப்பி திருப்பி கேட்கிறார். அதனால இயேசு யோவான் 4:14 இவ்வாறு சொன்னார், நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அந்த பெண்ணை சங்கடப்படுத்துவதற்காக அல்ல, அவளுடைய உடைந்த தன்மை அன்புடன் வெளிப்படுத்தவே. அந்த பெண்ணுக்கு கணவன் இல்லை என்று இயேசு அறிந்தார். அவளுக்கு 5 பேர் இருந்தார்கள். அவள் வாழ்ந்த மனிதனும் அவளுடைய கணவன் அல்ல. நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று அவளுடன் கேட்டதன் மூலம் அவளுடைய மறைக்கப்பட்ட பாவத்தை ஆவிக்குரிய வெளிச்சத்துக்கு இயேசு கொண்டு வந்தார். இது அவளை கண்டிக்க அல்ல, ஆனால் யதார்த்தத்தை எதிர்கொள்ள அவளுக்கு உதவுவதற்காக. ரட்சிப்பின் ஜீவ தண்ணீர் ஒரு இருதயத்தை நிரப்புவதற்கு முன்பாக அதை தடுக்கும் மறைக்கப்பட்ட பாவம் ஆவிக்குரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். சமாரிய பெண் தவறான கிணறு, அதாவது தவறான நபர் மற்றும் தவறான இடத்திலிருந்து நெருக்கமான உறவு மற்றும் திருப்தியை தேடும் நபர்களை குறிப்பிடுகிறது. சிலர் உறவுகளில் தவறான உறவின் கிணற்றிலும், சிலர் வெற்றி, வல்லமை அல்லது இன்பம் என்கிற கிணற்றிலும் மொண்டு கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அனைவருக்கும் ஒரே முடிவை காண்கிறார்கள். அது தற்காலிகமான நிவாரணம், நீடித்த வெறுமை. இயேசுவின் வேண்டுகோள் இவ்வாறு வெளிப்படுத்துகிறது, நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள், தண்ணீருக்காக அல்ல, ஜனங்களின் அன்புக்காக அல்ல, ஆனால் எனக்கான தாகமாக அது இருக்கிறது. ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மனித இருதயத்தில் உள்ள ஆழமான தாகத்தை தணிக்க முடியும். எனக்கு கணவன் இல்லை என்று அந்த பெண் ஒப்புக்கொள்ளும் பொழுது கடைசியில் தன்னை பற்றி உண்மையை பேசுகிறார். நேர்மையின் அந்த தருணம் இயேசுவை பற்றி சத்தியத்தை பெறுவதற்கு அவருடைய இருதயத்தை திறக்கிறது. அதற்கு பிறகு இயேசு நான் தான் மெசியா என்று தம்முடைய அடையாளத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஜீவ தண்ணீரால் நிரப்பியவுடன் அவர் தண்ணீர் குடத்தை விட்டு செல்கிறார். அவருடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு தற்போது நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று அறிவிக்கிறார். போ என்றால் அவருடைய கடந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள ஒரு அழைப்பாகும். நம்முடைய தவறான மூலங்களையும் எதிர்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். உன் கணவரை அழைத்து கொண்டு வா என்றால் தவறான நம்பிக்கையை அம்பலப்படுத்துவது இருதயத்தின் தாகத்தை மனித அன்பால் தணிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. திரும்பி வா என்றால் நீ இயேசுவுடன் நெருங்கிய உறவு கொள்ளும்படியாக அழைப்பாகும். இயேசு அப்பொழுது ஜீவ தண்ணீரை வழங்குகிறார். ஆமென்.